அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் கன்னியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள். சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார். புதன் பகவான் துலாத்துல இருப்பார். ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு பகவான் இருப்பார். அதே மாதிரி மீன வீட்டில் சனி பகவான் இருக்கார். குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 9ஆம் இடமான ராசின்னு சொல்லும்போது துலாம் வச்சுதான் மையப்படுத்தி தான் இந்த ஐப்பசி மாச பலன்களே நடக்குது. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனானவர் நீச்சம் பெறுகிறார் எங்க கன்னியில. இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு. இதே கிரகமானது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலேயே குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வரார், உச்ச நிலையில வர்றார். அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியில பேசியிருக்கோம். அதை போய் பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானார் ஐப்பசி 16ஆம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார். ஐப்பசி 11ஆம் தேதியே செவ்வாய் பகவானானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். அதே மாதிரி ஐப்பசி 7ஆம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும். குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு இராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அது போர் பழக்கம் உருவாக போகுது, சண்டை வரப்போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி. குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. காரணம் என்ன, செவ்வாய் ஆட்சி பலத்துல விருச்சகத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கறதும் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்டர், அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரண்டர் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க. அதுக்காக சண்டை போடுவாங்க. சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரையும் ஐப்பசி 16க்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார்ந்த இலக்கு நடக்கும் நிச்சயம். ஏன்னா சுக்கிரன் தானே, சுக்கிரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும்போதுல உச்ச பலம் பெறும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் நீச்சமாகிறார். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நீச்சமாகிறதுன்னு பார்த்தா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல டாக்குமெண்ட் ரீதியா பிரச்சனை வருது. சகோதர ஒற்றுமை சீர்குலைவதால் இந்த நேரத்துல சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. தந்தையின் உடல்நிலை பாதிப்பு. ஏன் தந்தையின் உடல்நிலை பாதிப்பு? சூரிய பகவான் தான் தந்தையை குறிக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9க்கு 9 சாரி மாத்தி சொல்றேன், 9க்கு 9ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆகும் போதுங்கும்போது தந்தைக்கு ஆபத்து. இந்த தந்தைக்கு நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு இந்த காலகட்டத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படியும் தலைமை அதிகாரிகளோட வீண் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகள் வரும். உங்களுக்கு மேல இருக்கவங்களோட தான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஆதாயத்தை நினைச்சு மேலதிகாரிகளை எதிர்த்துக்குவீங்க, எதிர்த்து நிற்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய போட்டிகள் வரும். அதாவது சூரியன் நீச்சமாகும் போதுல 3ஆம் அதிபதி நீச்சமாகும் போதுதான் உங்களோட செயல்திறன் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த செயல்திறன் குறையுது அப்படின்னாவே போட்டிகள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நிறைய போட்டிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லா போட்டிகளையும் ஜெயிப்பீங்க, தோத்துற மாட்டீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் நீச்சமாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், நெருப்புனால் பாதிப்பு, இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்துல இருந்தா உச்ச பலத்துல இருந்தா பாதிப்பு இல்லாம சாதகமான பலன்களை கொடுக்குங்க. நீச்சம் ஆகுது. சோ நீச்சமாகும் போது நெருப்பினால் பாதிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தைகளுக்கு
ஒண்ணு தந்தையாலேயோ இல்ல நெருப்பினாலோ இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட சூடு சம்பந்தப்பட்ட அமைப்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதை மட்டும் கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்குங்க. குறிப்பா குழந்தைகளை இந்த நேரத்துல ரொம்ப நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்ப நீங்க வந்து மிதன ராசிக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட குழந்தைகளை நீங்க இங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இல்ல என் வீட்டுல மிதன ராசி குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அவங்களோட பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். காரணம் என்ன, அவங்களுக்கும் ஒரு பிரைவசி தேவை. அதை இந்த நேரம் கண்கூடா பார்ப்பீங்க. பிரைவசி தேவைங்கிற ஒரு விஷயத்த என் குழந்தைக்கும் பிரைவசி வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமா கையாளுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதி நீச்சம் பெறுவதால் சகோதர வழி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மொபைல் தொலைஞ்சு போறது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் பார்த்துக்கோங்க. ஜாமீன் போட்டிருந்தா நீங்க இந்த நேரத்துல மாட்டிக்கிற சூழ்நிலை வரும். ஆனா தப்பிச்சிடலாம். ரொம்ப மாட்டிக்க மாட்டீங்க. ஒரேடியா மாட்டிக்க மாட்டீங்க. அதாவது உங்க நண்பருக்கு நீங்க ஜாமீன் போட்டிருந்தா உங்களுக்கு இருந்தா அவங்க எதுவும் தப்பு பண்ண போறதா இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுனால நீங்க அவங்கள சரண்டர் பண்ணி நீங்க எப்படி வெளியில வரணுமோ அதை வந்துருவீங்க. அதெல்லாம் மாட்டிக்குவீங்கன்னு சொல்ற மாதிரி அமைப்புல இல்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதுங்கிறது எதிர்ப்புகள்ல இருந்துலாம் ஜெயிச்சிருவீங்க. பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. எல்லா போராட்டத்துல இருந்தும் வெளியில வர அமைப்பு, ஜெயிக்கிற சூழ்நிலை வர்றது, இதெல்லாம் நல்ல முறையில இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமானதை பத்தி குரு பெயர்ச்சியில பேசியிருக்கோம். குரு அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம். அதை போய் நீங்க பாருங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையும். ஏன்னா புதன்மானவர் இந்த நேரத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போதுல கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் இருக்காது உங்கள்கிட்ட. எல்லாத்துலயும் சமநிலையில போற உங்களுக்கே குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல பேலன்ஸ் இருக்காது. படிக்கிற சிந்தனை வராது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்புல கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்க. லீவு ஸ்டடீஸ் இல்லாம வேற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் சிதறுச்சுன்னா அதை எப்படி நம்ம கட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாருங்க. வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இவி ரிலேட்டடான வேலை, எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட வேலை, மெக்கானிக் ரிலேட்டட் வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்திங்க. வெளிநாடு இந்த நேரத்துல போலாமான்னு கேட்டா இந்த நேரத்துல அவசரப்பட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். குரு வந்து உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது உறுதியா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். காரணம் என்ன, உங்க நட்சத்திராதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயால் உங்களுக்கு எல்லா போட்டிகளிலும் வெற்றி. நான் எதையும் சாதிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன். இன்னும் சொல்ல போனா படத்துல நிறைய டைலாக்ஸ் எல்லாம் வரும்ல, யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கடைசியில முன்னாடி வந்தாங்கிறது முக்கியம். அந்த மாதிரி எல்லாம் டைலாக்ஸ் வரும் பாத்தீங்களா? அந்த டைலாக் தான் இந்த நேரத்துல நீங்க பேசுற மாதிரி சூழ்நிலைகள். காரணம் என்ன, உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி கூட நான் கம்பீரமா வந்து நின்னுட்டேன், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிருவேன், எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை. சோ போட்டிகளில் வெற்றி, வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வெற்றி, எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி வெளியில வர்றது, அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடுறது. 6ஆம் இடத்துல தானே செவ்வாய் இருக்காரு. அப்படிங்கும் முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூடுறது. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பழக்க வழக்கங்கள் மாறுறது, அதாவது உணவு செரிக்காம போறது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா லேட் நைட்ல சாப்பிட்டு செரிக்கலையே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த கழிவுகள் வெளியேறாதனால வர பாதிப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. உணவு பழக்க வழக்கங்கள்லையும் உடல் உடல் உழைப்பை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க சும்மாவே ஆக்டிவா தான் இருப்பீங்க. ஸோ அது ஏதாவது ஒண்ணு கையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. குறிப்பா அவங்களுக்கு ஏதாவது முழங்காலின் கீழ் பாதிப்பு ஏற்படுற சூழ்நிலைகள் வரும். காரணம் என்னன்னா, சனியானவர் 4ஆம் இடத்தை இந்த காலகட்டத்துல தொடர்பு கொள்ளும் போதுல பரிபூர்ணமா வேலை செய்வார். ராசிக்கு 6ல செவ்வாய் வரும் போதுலையும் 4ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளும் போதையும் தாயால் பாதிப்பு இல்ல தாயால் மருத்துவமனைக்கு நான் போகணும், இல்ல எனக்கு முழங்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகணும். ஸோ இந்த முழங்கால் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒண்ணு உங்களுக்கு உங்க தாயாருக்கு கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தையாரால் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். தந்தை சொல் பேச்சு இந்த நேரத்துல கேட்கறதுனால உயர்வை தரும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு 9ல இருக்கிறது ஒரு பிளஸ்.
ஸோ இந்த அமைப்பானது தனதானிய விருத்தி, அப்படியே தான தர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு கௌரவமான விஷயங்கள், மதிப்பான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிறத எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் குரு உச்சமாகிறது. குரு உச்சமானாவே ராகுக்கு தான் முதல்ல பாதிப்பு. காரணம் என்னன்னா, ராகுங்கிறவர் நடிக்கிறவர். எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கணும். ஆனா எந்த வேலையும் பார்க்காம முதன்மைக்கு வரணும்னு நினைக்கிறவர் தான் ராகு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான உழைச்சது நம்மளா இருக்கக்கூடாது. ஆனா எல்லாமே தவறான வழியில உழைச்சிருப்பீங்க. அது உண்மை. சோ தவறை தெளிவாக செய்ய பிறந்தவர்கள் தான் ராகு. அவங்களுக்கு குரு உச்சமாகும் போதுல அந்த தவறுகள் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க செய்த தவறுகள் உங்களுக்கு வெளியில தெரியும் எல்லாருக்கும். சோ அந்த அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் காசை பொறுத்தவரையும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொருளாதார ரீதியா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பொருளாதாரமா இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும். ச இது எங்க உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா, சமூக ரீதியான ஒரு அந்தஸ்து குறையும். மதிப்பு, மரியாதைம்பாங்கல்ல, கௌரவம்பாங்கல்ல, அது கொஞ்சம் குறையும். தலைகுனிவு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள். உங்களுக்கு சமமா இல்ல ஒரு அரசு அதிகாரியா நீங்க இருக்கீங்க, இல்ல அரசியல்வாதியா இருக்கீங்க. மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை. இல்ல மக்கள் உங்களோட கீழ வேலை பார்ப்பாங்கல்ல, உங்களுக்கு கீழ அடுத்த பொசிஷன்ல வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி கேட்டாதான் நம்ம இறங்கி போற அமைப்பு. சோ இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் தலைகுனிவு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சமாளிங்க. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோங்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நிதானம் முக்கியம். எந்த ஒரு வேலையை பார்க்கறதா இருந்தாலும் நிதானம் இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் படிப்புல ஆர்வம் குறையும். காரணம் என்ன? புதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சேர்க்கை, ராசியாதிபதி 6லயும் செவ்வாயோட சேர்க்கை வரும்போதுல விளையாட்டுல மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க மனசுல தோணுமே ஒழிய படிப்புல முக்கியத்துவம் கொடுக்க தோணாது. வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போங்க. குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி மாணவர்களிடம் வண்டியை கொடுக்காதீங்க. ராகு நட்சத்திரக்காரருக்கு, அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வண்டியே கொடுக்காதீங்க பிள்ளைங்கள்ட்ட. காரணம் என்ன? 6ஆம் இடத்துல செவ்வாயோட புதன் சேர்ந்து ராகு 9ல இருக்கும்போது தன்னறியாம கொண்டு போய் விட்டுரும். சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் குழந்தைகளுக்கு வங்கியை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. சரிங்களா? ஏன்னா 4ஆம் அதிபதி தான் ராசியாதிபதி இவங்க தான் போய் 6ஆம் இடத்துல உட்காந்து செவ்வாயோட இணைகிறார். சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும் பட்சத்தில் எதுவும் பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்பு, எழுத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு, கணிதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, கணக்காளர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். சரிங்களா? அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே பிளஸ். இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. குருவோட நட்சத்திரமான நீங்க புதனோட வீட்டுல இருந்தாலும் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். எப்ப? ஐப்பசி 25 வரையும். ஏன் ஐப்பசி 25 வரையும்? ஐப்பசி 25 வரையும் குரு உச்சம், அதுக்கப்புறம் வக்ரம், அதுக்கப்புறம் பழையபடி எல்லாமே மாறும். சோ இந்த 25 நாளைக்கு உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த பவர்ஃபுல் பர்சனா இருப்பீங்க. இந்த படத்துல கூட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். அந்த மாதிரி நீங்க பவர்ஃபுல் ஆக்குவீங்க எல்லாத்தையும். எது சரி எது தப்பு, உங்களோட ஆளுமைக்கு கீழ் அனைவரையும் கொண்டு வருவீங்க. இந்த குறிப்பா அறநிலைத்துறையில இருக்கிறவங்க, கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க, கோயிலுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி அதே மாதிரி பேங்க்ல கேஷியரா இருக்கிறவங்க மேனேஜரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. கேஷியரா இருக்கிறவங்க தான் மேனேஜரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. மேனேஜர் கேஷியரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்ப அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறும். எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வரும். எல்லாருமே உங்களோட தயவை எதிர்பார்க்கிற அளவுக்கு கொண்டு வருவீங்க. இது எந்த அளவுக்குங்க வக்ரமானதுக்கு அப்புறம் எல்லாமே மாறும். சோ அந்த 25 நாளைக்கு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த 25 நாள்ல மூவ் பண்ணீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிடும். வாத்தியார் துறையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்க மேலே ஏதாவது கேஸே இருந்தாலும் விலகி வந்துடலாம். எல்லா பாதிப்புகள்ல இருந்தும் விலகி வர்ற காலகட்டம். தடைக்கு தாமதம் இத்தனை நாள் எவ்வளவுதான் சொன்னேனோ அத்தனையில இருந்து விலகி வந்துடலாம். சோ இந்த 25 நாள் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்துல இருந்து வெளியில வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.